ஹாய் ஆல், ஒரு சூப்பர் ஈஸியான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தோலை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சக்கரவள்ளி கிழங்கு அதையும் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கூட காரமே இருக்காது, வெறும் கலருக்காக மட்டும்தான் அது போட்டிருக்கோம். அப்புறம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கை அவிச்சு தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகி மொறுன்னு வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக நம்ம கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்படி மாதிரி ஒரு தடவை கட் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும். சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.